வணக்கம். நான் கோகுல் சாந்தமூர்த்தி, சத்ரபதி சேனா குழுவினர். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வந்து உள்ள குருவரப்பள்ளி ஊராட்சியில வந்துச்சு. அந்த கம்பெனியோட பிரச்சனை நிறைய இருக்குது. அதாவது லேண்ட் விஷயம் இதெல்லாம் நிறைய இருந்தா கூட ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஒரு கம்பெனி வந்து ஒரு இடத்துக்கு வருதுன்னா அதோட நல்ல விஷயத்த மட்டும்தான் சொல்லி கம்பெனியை உள்ள கொண்டு வராங்க. ஆனா அது வந்தா எவ்வளவு எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கறத யாரும் அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் யாரும் சொல்றது கிடையாது. ஆனா இப்ப கம்பெனி உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, கம்பெனி வந்தா ஊர் நல்லா இருக்கும், ஊர்ல இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்னப்பா கரெக்ட் தானே? ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல வளர்ச்சி பெறலாம், பொருளாதாரத்துல மேம்படலாம். சரி, இப்ப எத்தனை பேர் பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்காங்க இந்த குருவூர் பள்ளியில? சொல்லுங்க. எத்தனை பேர் அந்த கம்பெனில வேலை செய்யறாங்க? ஒரு 2 பேரு கிடையாது. ஆனா சொன்னது என்ன? ஊரு நல்லா இருக்கும், ஆளுங்க நல்லா இருப்பாங்க, இளைஞர்கள் நல்லா இருப்பாங்க, பொருளாதாரம் நல்லா இருக்கும். இது எதுவுமே நல்லா இல்ல. ஒரே விஷயம், அவங்க என்ன பண்றாங்க, ஊரை அழிக்கிறாங்க. ஊரை எந்தெந்த ரூபத்துல அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த எல்லா விஷயத்திலயும் ஊரை அழிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அவன் கம்பெனி ஓபன் பண்ண 5 வருஷத்துலயே ஊர்ல இருக்கிற தண்ணி மொத்தமா வாரி எடுத்துட்டான். இப்ப எந்த போர் போட்டாலும் தண்ணி வர போகிறாரு. ஆறு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ட்ரை ஆற ஆத்துல ஏரியில கழிவு தண்ணி விடுறான். ஏரி ரொம்ப எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருக்கிற தண்ணி எங்க போகுது? டேமுக்கு போகுது. கேஆர்பி டேம் ஏன் பச்சை கலர்ல மாறிச்சு? இந்த மாதிரி இருக்கிற எம்என்சி கம்பெனி கழிவு தண்ணியாலதான் அந்த டேம்ல இருக்கிற தண்ணி மொத்தமாவே பச்சை கலர்ல மாறி இருக்கு. அதுல இருக்கிற மீன்கள் சாகுற மாதிரி தான் இப்ப இங்க இருக்கிற மீன்கள் செத்து இருக்கு. இப்ப இந்த மீன்கள் செத்துச்சு, ரைட்டு. நாளைக்கு ஒரு மாடோ ஆடோ வந்து தண்ணி குடிக்குது, அது குடிச்சு அதுக்கு ஏதாவது ஒண்ணாது. சுத்தி இருக்கிற விவசாய நிலத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் போகுது. போர் போட்டு இருக்கிறான், மோட்டர் போட்டு எடுக்கிறான், இந்த தண்ணியை எடுத்துதான் அவன் விவசாயம் பண்ணிருக்கான். இன்னைக்கு ஒரு சில இடத்துல பக்கத்துல சுத்தி இருக்கிற இடத்துல பயிர் நல்லா நாசம் ஆயிருக்குது. ஏன்? இந்த தண்ணியாலதான். இப்போ இந்த கம்பெனி கிட்ட நாங்க என்ன கேக்குறோம்? வேலை வாய்ப்பு கேட்க போறது கிடையாது, தர போறது கிடையாது. நாங்க பொருளாதாரத்துல பின்தங்கி தான் இருக்கோம். இருக்கு, எங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு அந்த கம்பெனியை மூடிட்டு எங்களுக்கு அந்த வேலையும் வேணாம். அங்கிருந்து வர சம்பாதிச்சு நாங்க காசு எடுத்து போய் என் வீட்டுல எடுத்து நான் சோறு சாப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு வேண்டாம். இதை கிளியர் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் எங்களுக்காக இதை வந்து நேர்ல ஆய்வு செஞ்சு இந்த தண்ணியை வந்து லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி அந்த தண்ணியில என்ன கலந்துருக்குன்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்து மேல தகுதியான ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த கம்பெனியை மூடிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த, நல்ல வேலையை எங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும், ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இப்படிக்கு சத்ரபதி சேனா குழுவினர். நன்றி. இந்த கம்பெனி வந்து கட்டினா வந்து பூரா அந்த கம்பெனி தண்ணி எல்லாம் விட்டு பூரா நாங்கள் அதிலே விவசாயம் பண்ணிருந்து அது பக்கத்துலேயே ஆடு மாடு நாங்கள் எல்லாம் மனுஷன்லாம் அதிலே தான் பக்கம் கிணறு விழுந்து அதிலே ஊறினி அதிலே தண்ணி குடிக்கிறோங்க. இந்த இடத்துல இப்போ பூரா நெல் நெட்டுந்து எல்லாம் படிச்சுன்னு படுக போச்சு. என்னமே விவசாயமே செய்யறதுக்கு முடியல, தண்ணியும் குடிக்கிறதுக்கு முடியல, ஏர்லேயே மீனும் செத்துன்னு கிடக்குது. என்னமே அந்த இடத்துல நாங்கள் எப்படி வாழ்றது? இப்போ நாங்கள் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே வந்து நாங்கள் இருக்கிறோங்க. இது வரையும் என்ன பிராப்பணமே வரல. இப்போ அந்த மாதிரி இருக்குது. எங்களுக்கு தண்ணி குடித்தாலே எங்களுக்கும் அப்படியே தொண்டையெல்லாம் அறுத்துன்னு போகுது, ஒரு கொட்டுது, செளி பிடிச்சிக்குது 3 நாளைக்கு போறனா அப்படின்னு எல்லாம் தான். அதான் கழுத்து நோகுது, இது நோகுது எங்களுக்கு. அந்த மாதிரியெல்லாம் பிராப்பணம் ஆகுது. நீங்கள் அந்த கம்பெனி தண்ணி என்ன பண்ணுறீங்களோ உங்கள் விருப்பம் தான், உங்கள் இதுதான் அதை நீங்கள் விடுதல் பண்ணணுமா தவிர அந்த இடத்துக்கு மேலே இடத்துக்கு போய் இது என்ன தீர்ப்பு பண்ணுறீங்களோ பண்ணுறீங்க சாமி. எங்களுக்கு இந்த இடத்துல தங்கு கூட இதில் தான் நாங்கள் தவிக்கிறோங்க. மாடு எல்லாம் தண்ணி பிடிச்சின்னு எல்லாம் தான் இதுக்கு இது அவிச்சிங்கம்மா எல்லாம் நாசனம் ஆகுது.